எனக்கு இந்த பானிபூரி தான் பிடிச்சிருந்தது. சாப்பிடுறேன் பேசி சாப்பிடுறோம். இல்ல ஊட்டி விட்டுலாம் ஊட்டி விட்டு ஓகேண்ணா. இந்த ஸ்கூல் முடிச்சுட்டு அப்போ அந்த வண்டியில் எடுத்துட்டு வருவாங்க. தலைவர் முதல்வர் ஆயிட்டாரு. தளபதி பாலா விஷ் பண்ணாரு. நிறைய உதவிகள் செஞ்சுட்டே இருக்கிற பாலா வந்து மாத்திட்டே இருக்கு முன்னாடி. ஆனா விஜய் சாருக்கு இன்னும் ட்விட்டர்லயோ இன்ஸ்டாலயோ அவங்க இவ்வளவு பெரிய ஆளு வாழ்த்து தெரிவிக்கலையே. அவங்களை வாழ்த்துறதுக்கு நம்ம பெரிய ஆள் கிடையாது. இல்ல ஒருவேளை கட்சியில ஐயோ அண்ணா ஏன்னா நீங்க அதாவது வந்தாலே காட்டுற விஷயம் கோத்துறதுக்குன்னே காலையில வெயிட் பண்றாரு. பாத்துங்க அப்பெல்லாம் இல்ல அவங்களாம் இருக்கிற உயரம் பெருசு. நான் சாதாரண ஆளு அப்படிலாம் என்ன நீங்க எங்க பக்கத்துல சொல்லி கேக்குறீங்க. நீங்க பாத்துக்கலாம் தெரியல. யாரோ நாடு வந்து டிவிக்களை என்ன மாதிரியும் அவங்க ஒரு கட்சி போஸ்ட் தர மாதிரியும் ஒரு பதவியில போய் உட்கார மாதிரி சொல்லியிருக்காங்க. அவ கூட நிறைய பயணம் பண்றீங்க. சோ தொடர்ச்சியா டிவிக்களை பயணம் பண்ணா கூட பயணம் பண்ணுவீங்களா? ஓப்பனா சொல்லணும். அரசியல் கிடையாது, அரசியலுக்கு வேற இன்ட்ரெஸ்ட் கிடையாது. நம்ம அவ்வளவு யாரும் கிடையாது. நம்மளால முடிஞ்சது கடைசி வரைக்கும் நம்ம சம்பாதிக்கிறத உதவி செஞ்சுட்டே இருக்கணும். அதான் நான் பண்றேன். அதை மட்டும் தான் பண்ணுவோம். ஒருவேளை திருச்சி தொகுதி காலியா இருக்கு, நாகமலோட போறீங்கன்னு கேள்விப்பட்டோம். ஐயா ஒருவேளை பாலா நீ உதவி எல்லாம் செஞ்சுட்டு இருக்க, இப்படி நீ அரசியல வந்தா இன்னும் பெரிய அளவுக்கு செய்வேன்னு சொன்னா விஜய் சார் கூப்பிட்டு நில்லு பாலானா நிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குமா? இல்லன்னா நமக்கு அரசியல் நோக்கம் கிடையாது. நான் நிறைய இடத்துல சொல்லிட்டேன். கடைசி வரைக்கும் நம்ம சம்பாதிக்க வச்சுட்டு நம்மளால முடிஞ்ச உதவிகள் செய்யணும் மட்டும் தான் நோக்கம். அது நோக்கி தான் பயணம். அவ்வளவு பெரிய யாரும் இல்லை. இல்ல பவருக்கு வந்தா உதவி பண்றதோ பெருமளவுல பண்ண முடியல. அதே வேணாம் வந்துடுறீங்க இல்லையா? அப்படிலாம் இல்லையா? நமக்கு இதான் அது தெரியாது. எனக்கு அறிவு இல்லையா? ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்து தி பார்பிக்யூ லான்ச்சோடைய 2வது பிரான்ச் ஓப்பனிங். ஸோ ரொம்ப சூப்பராக இருக்குது. இப்படி ஓஎம்ஆர்ல வந்து ஃபர்ஸ்ட் பிரான்ச் ஓப்பன் பண்ணிருக்காங்க. 2வது பிரான்ச்சுக்கு சைதாப்பேட்டில் ஓப்பன் பண்ணிருக்காங்க. இந்த லான்ச்சுக்கு என்னை கூப்பிட்டு ரொம்ப நன்றி. தேங்க்யூ. ரொம்ப சூப்பராக இருந்தது, செமையாக இருந்தது. அதுவும் மேலேருந்தே ஒரு சிட்டி வியூவோடய உட்காந்து சாப்பிட்ற மாதிரி ஒரு சூப்பரான ரெஸ்டாரண்ட்டாக இருக்குது. மறக்காமல் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு பர்த்டேவாக இருக்கும், ஒரு கெட் டுகெதராக இருக்கட்டும், வீட்டு ஏதாவது ஃபங்க்ஷன் அப்படி ஒரு சூப்பராக ஜாலியாக வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி சாப்பிட்டு வச்சிங்கன்னா தி பார்பிக்யூ லான்ச் வாங்க. சரி தி பார்பிக்யூ லான்ச்சுக்கு வாங்க. ஸோ ரொம்ப பிடிக்கும். ரொம்ப இவ்வளோ டிஷ்ஷஸ் பார்த்துருப்பீங்க. ஸோ டிஷ்ஷஸ் எல்லாமே வந்து இவங்களே வந்து அப்படி செஃப்லாம் வச்சு சூப்பராக செம்மையாக சர்வ் பண்ணுறாங்க. ஸோ ரொம்ப சூப்பராக இருக்குது, செம்மையாக இருக்குது. லைவாகவே இந்த பக்கம் அப்படியே சமைக்கிறாங்க. ஸோ ரொம்ப சூப்பராக இருக்குது, செம்மையாக இருக்குது. தேங்க்யூ பிரதர். இன்னும் நீங்கள் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் தராங்க. எல்லாருடைய எனக்கு இந்த பானிபூரி தான் பிடிச்சிருந்தது. சாப்பிட்றேன் பேசி சாப்பிடுறோம். இல்ல ஊட்டி விட்டுலாம் ஊட்டி விட்டு ஓகேண்ணா. இந்த ஸ்கூல் முடிச்சுட்டு அப்போ அந்த வண்டியில் எடுத்துட்டு வருவாங்க. ஸ்போர்ட்ஸ் படம் பண்றீங்க. எப்படி வந்து டைரக்ட் ஒத்துப்பாரு? ஆனா ஒரு பானிபூரி தானே சாப்பிட்டேன். நானே சும்மா ஒரே ஒரு பானிபூரி சாப்பிட்டு நல்லா இருந்தது. அதான் கொஞ்சம் கரெக்டா டயட்ல தானே இருக்கேன். நான் கரெக்டா டயட்ல தான் இருக்கேன். சாப்பிட்டு இருப்பேன். சோசியல் மீடியால பாலாவை அவ்வளோ பார்க்க முடியல இல்ல? ஹெல்ப் பண்றது கம்மியாயிடுச்சா? மக்களோட ஏன்னா வந்து ஒரு சேனல் மட்டும் உங்களுக்கு தொடர்ந்து ஃபாலோ பண்ணி இருப்பாங்க. இப்போ அந்த சேனல்லையும் போடுறது இல்லையே. இந்த சேனல்ல இல்ல நீங்க வந்து உதவி பண்ண ஒரு சேனல் மட்டும் இந்த சேனல்ல தெரியல. கலக்கா சம்திங் 2-3 சேனல் இருக்கு. நீங்க சொல்றது எனக்கே தெரியுது. சரி அப்படிலாம் நான் வந்து சாதாரண ஒரு ஆளு. நான் சாதாரண ஒரு டிவில பண்றேன், அவ்வளவுதானே. இல்ல நீங்க சோசியல் மீடியா பாக்குறீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ கூட முந்தானத்தி கூட ஒரு குழந்தைக்கு வந்து ஃபுல் படிக்க சொல்ல நம்ம ஏற்றி படிக்க வச்சுட்டு இல்ல நீங்க தான் பாக்குறீங்க. முன்னாடி பண்ணவரை இப்போ நிறைய பேர் பண்றீங்க. தெரியல நம்ம வேற தெரியுது தெரியலன்னு கிடையாது. நம்ம மனசாட்சிக்கு தெரியல. அது போதும். தலைவர் முதல்வர் ஆயிட்டாரு. தளபதி பாலா விஷ் பண்ணாரு. நிறைய உதவிகள் செஞ்சுட்டே இருக்கிற பாலா வந்து மாத்திட்டே இருக்கு முன்னாடி. ஆனா விஜய் சாருக்கு இன்னும் ட்விட்டர்லயோ இன்ஸ்டாலயோ அவங்க இவ்வளவு பெரிய ஆளு வாழ்த்து தெரிவிக்கலையே. அவங்களை வாழ்த்துறதுக்கு நம்ம பெரிய ஆள் கிடையாது. இல்ல ஒருவேளை கட்சியில ஐயோ அண்ணா ஏன்னா நீங்க அதாவது வந்தாலே காட்டுற விஷயம் கோத்துறதுக்குன்னே காலையில வெயிட் பண்றாரு. பாத்துங்க அப்பெல்லாம் இல்ல அவங்களாம் இருக்கிற உயரம் பெருசு. நான் சாதாரண ஆளு. ஸோ அப்படிலாம் என்ன நீங்க எங்க பக்கத்துல சொல்லி கேக்குறீங்க. நீங்க பாத்துக்கலாம் தெரியல. யாரோ நாடு வந்து டிவிக்களை என்ன மாதிரியும் அவங்க ஒரு கட்சி போஸ்ட் தர மாதிரியும் ஒரு பதவியில போய் உட்கார மாதிரி சொல்லியிருக்காங்க. அவ கூட நிறைய பயணம் பண்றீங்க. சோ தொடர்ச்சியா டிவிக்களை பயணம் பண்ணா கூட பயணம் பண்ணுவீங்களா? ஓப்பனா சொல்லணும். அரசியல் கிடையாது. அரசியலுக்கு வேற இன்ட்ரெஸ்ட் கிடையாது. நம்ம அவ்வளவு யாரும் கிடையாது. நம்மளால முடிஞ்சது கடைசி வரைக்கும் நம்ம சம்பாதிக்கிறத உதவி செஞ்சுட்டே இருக்கணும். அதான் நான் பண்றேன். அதை மட்டும் தான் பண்ணுவோம். ஒருவேளை திருச்சி தொகுதி காலியா இருக்கு,
ராகவா லாரன்ஸ் கூட போறீங்கன்னு கேள்விப்பட்டோம். ஐயா ஒருவேளை பாலா நீ உதவிலாம் செஞ்சுட்டு இருக்க, இப்படி நீ அரசியல்ல வந்தா இன்னும் பெரிய அளவுக்கு செய்வேன்னு சொன்னா விஜய் சார் கூப்பிட்டு நில்லு பாலானா நிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குமா? இல்லைண்ணே, நமக்கு அரசியல் நோக்கம் கிடையாது. நான் நிறைய இடத்துல சொல்லிட்டேன், கடைசி வரைக்கும் நம்ம சம்பாதிக்க வச்சுட்டு நம்மளால முடிஞ்ச உதவிகள் செய்ய மட்டும் தான் நோக்கம். ஸோ அது நோக்கி தான் பயணம். அவ்வளோ பெரிய யாரும் இல்லை. கூட சமீபத்துல வந்து ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி பட்டினி தினம் வந்தது. உணவு வந்து மக்களுக்கு எவ்வளவு முக்கியம், ரொம்ப முக்கியம். உணவு வந்து ஏன்னா நிறைய பேர் ஹோட்டலுக்கு போறோம், சாப்பாடே இல்லாதவங்களா இருக்காங்க, ஆனா பாதி வச்சுட்டு அப்படியே எடுத்து போற இதெல்லாம் பாக்குறோம். அந்த மாதிரி இருக்கக்கூடிய நபர்களுக்கு என்ன சொல்ல விரும்புது? அறிவு சொல்றது நான் பெரிய ஆள் கிடையாது. உண்மையா சொல்லணும்னா சாப்பாடு ஒரு சாப்பாடுக்கே கஷ்டப்படுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அது பார்த்துட்டு எல்லாருமே வந்து நிறைய பேர் அவ்வளோ உதவி செஞ்சுட்டு தான் இருக்காங்க. ஒரு பர்த்டே வரக்கூடிய நல்ல நாள் எல்லாருக்குமே எல்லாரும் சாப்பாடு வாங்கி கொடுத்துட்டு தான் இருக்காங்க. ஸோ அவங்க சொல்ற அளவுக்கு ஒரு இல்லை, அவங்க தான் எல்லாரும் நமக்கு அட்வைஸ் பண்ணுவாங்க. அரசியல் பத்தி வேணாம், நீங்க ஆனா கண்டிப்பா கேட்காம இருக்க முடியாது. நீங்க ஸ்போர்ட்ஸ் படம் பண்றீங்க, இப்போ ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் என்ன சொன்னாருன்னா விவசாயத்தை விட ஸ்போர்ட்ஸ் தான் வந்து முக்கியம், அதான் கஷ்டம்னு சொல்லியிருக்காரு. நீங்க ஸ்போர்ட்ஸ் படம் பண்றீங்க, ஒரு ரைடர் ஆகும்போது என்ன உங்களுக்கு தோணுது? அந்த அவரோட இது கேள்வி பதில். ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் என்ன சொல்லியிருக்காருன்னா விளையாட்டை விட சரி விவசாயத்தை விட விளையாட்டு தான் ரொம்ப கஷ்டம் கடினமா இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. அது நீங்க எப்படி பாக்குறீங்க? என்னன்னா நீங்க ஸ்போர்ட்ஸ் படம் பண்றீங்க, அவங்க என்ன சொன்னாலும் தெரியல. என்னை பொறுத்த விவசாயம் தான் ஃபர்ஸ்ட். நம்மளை பொறுத்த என்ன பொறுத்த விவசாயம் தான் ஃபர்ஸ்ட். ஏன்னா நாங்களே பேசிக்கல் ஃபார்மர் ஃபேமிலி தான், தாத்தா எல்லாமே ஃபார்மர் தான். ஸோ நம்ம பொறுத்த விவசாயம் தான் ஃபர்ஸ்ட். சோறு தான் முதல்ல, அவங்க தான் கடவுள். விவசாயம் தான். இப்ப அரசியல் வர்றது வந்து வருங்காலத்துல விஜய் அவர்கள் மாதிரி வளர்ந்துட்டீங்கன்னா அரசியல் வர்றது வாய்ப்பு இருக்குமா? நம்ம அவ்வளவு பெரிய ஆள் இல்லை. கடைசி வரைக்கும் நம்ம இல்லைண்ணே. இப்ப எங்க மைண்ட் செட் என்னன்னா நம்ம சம்பாதிக்கிறதுல கடைசி வரைக்கும் உதவி மாதிரி செஞ்சுட்டே இருக்கேன். நான் இங்க உட்காந்துருக்கேன், தமிழ் மக்கள் கூட பிச்சைனால நான் இங்க உட்காந்துருக்கேன். கடைசி வரைக்கும் அவங்க நன்றி விடணும் இருக்கும். உதவி பண்றதும் அதிகாரத்துக்கு வந்தா நல்லா பண்ணலாம். ஐயா இல்ல பவருக்கு வந்தா உதவி பண்றதும் பெருமளவுல பண்ண முடியல, அதே வேணாம் வந்துடுறீங்க. இல்லையா? அப்படிலாம் இல்லையா? நமக்கு இதான் அது தெரியாது. எனக்கு அறிவு இல்லையா? எந்த அளவுக்கு வந்துட்டு இருக்கு? ஏன்னா பிரஸ் மீட்ல சொன்னாங்க விஜயப்பா, நீங்க ஒரு 6 மாசம் இந்த படத்துக்காக கனெக்ட் பண்றீங்க. 2வது படம் முதல் படம் ஓகே ஆவரேஜ், 2வது படம் எந்த அளவுக்கு இருக்கும்? கண்டிப்பா அதுதான் ஒரு 6 மாசம் 1 மாசமா உட்காந்து எஃபோர்ட் போட்டு தான் வேலை செஞ்சுட்டு இருக்கோம். கண்டிப்பா அது சூப்பரான ஒரு படமா இருக்கும். ஸோ எல்லாரும் சப்போர்ட் பண்ணி எடுத்துருக்கோம். பாலா வந்து எடுத்த உடனே எல்லாம் கணக்கு போட்டு வருவாங்க, நீங்க காந்தி கணக்கு போட்டு வந்துருக்கீங்க. இப்ப இருக்க படங்கள்லாம் எந்த கணக்குல போட்டு வந்துருக்கீங்க? எந்த அளவுக்கு இருக்கும்? எனக்கு என்ன கணக்கு இருக்குமா? மணிக்கணக்கா நீங்க கேள்வி கேக்குறீங்க. அந்த கணக்கு தான் எனக்கு என்ன கணக்கு புரியல. நீங்க முதல் படத்துக்கு ஹீரோயின் வந்து ரொம்ப நான் பண்ண மாட்டேன் நிறைய பண்ணாங்க. இந்த படத்துக்கு ஹீரோயினோட தேர்வு எந்த அளவுக்கு? அதெல்லாம் அவங்களே பாத்துக்கிட்டாங்க. நடிகை கூப்பிட்டாங்க, நடிச்சுட்டு நானே வந்துட்டேன். எல்லாமே அவங்களே பாத்துக்கிட்டாங்க. மறுபடி ஸ்கிரிப்ட் மற்ற விஷயங்கள் அதை ரெடியா வர தான் நான் பாத்துக்கிட்டேன். கேஸ்டிங் மற்ற எல்லா விஷயமும் இப்ப ஒர்க் அவுட் பண்ணுறேன்னு சொல்றாங்க. காலையில எப்போ எழுதுங்க, எப்போ தூங்குறீங்க? சூப்பரான இதுதானா? டெய்லி காலையில எழுச்சுவேன், வேலையை பார்த்து டெய்லி காலையில எப்ப நைட்டு லேட்டா போனா காலைல டைம்ல மாறி மாட்டேன். ராகுல பேசுறீங்களா? இல்ல அந்த பேசல, ஆனா ஷூட்டிங்ல பிஸியா இருக்காங்க. அந்த பிஸியா இருக்காங்க. கல்யாணம் வந்து எனக்கு எப்ப சொல்றாங்களோ பொண்ணு வீட்டுல உடனே அண்ணனுக்கு தான் கூப்பிட்டு தலவால வந்து வைக்கிறாங்க. ஏன் பார்க்கும் நிறைய பேர் நிறைய ஆடியன்ஸ் வந்து உங்களை வந்து விரும்புவாங்க. ஏன் உங்களை பார்க்கும் நிறைய பேர் பார்த்து கமெண்ட் பாலா கூட மாட்டீங்க இப்ப வந்து ஏன் வரது இல்ல? ஒரு வேளை கூப்பிட்டா கோவில நீங்களே கூப்பிடுவீங்க. சீக்கிரம் தான் போவீங்க. அப்படிலாம் அதெல்லாம் முன்சீசன் பண்றச்சு வேற ஏதாவது பண்ணலாமே, ட்ரை பண்ணி பார்க்கலாமே சொல்லுங்க. ரசிகர் ரொம்ப எதிர்பார்க்கறேன். கண்டிப்பா நான் ரசிக்கிறேன். ஒரு படம் வந்து 2 நாள் முன்னாடி வந்து பெரிய ஒரு டைரக்டர் கர்நாடகாவுடைய ஸ்டேட் அவார்டு வாங்கினார். அவருடைய படம் வரப்போகுது. அவர் படத்துல வந்து ஆடியோ லான்ச் என்ன சொன்னார்னா பெரிய ஹீரோக்களுடைய கால் ஷீட் தலையீடு ரொம்ப கஷ்டம், அவங்களை ஹேண்டில் பண்ண முடியல, நிறைய தலையீடு இருக்கும். பாலாவுடைய தலையீடு அதே மாதிரி இருக்குமா வருங்காலத்தில்? அவங்க சொல்ற ஸ்டோரியை நான் நடிக்கிறேன். சைட்ல சர்வீஸ் ரோட்ல ஷேரோட ஓடினுங்க. நீங்க பைபாஸ்ல போற பஞ்சாப் லாரியெல்லாம் எனக்கு அதெல்லாம் தெரியாது. எனக்கு அந்த அளவுக்கு அறிவு இல்லையா? நீங்க தவிர்த்துலாம் போடலாம். பதில் சொல்றேன். ரொம்ப நன்றி. நல்லா இருக்கும். தேங்க்யூ. Thank you so much for coming here and celebrating our second outlet launching in Saidapet. The barbecue launch is our second outlet. First outlet we opened in OMR around 6 months back. Very soon, after supporting a lot of our foodies, we are opening second outlet in Saidapet. So this is one of the largest buffet in Chennai. We spread it on more than 150 dishes.
I think I would request all our foodies in Chennai, please come and visit our outlet, experience all our unique dishes. We curated all little compared to other barbecue. We curated all new dishes and all. Please, I request all foodies, please come and experience our cuisines. உங்க ஹோட்டல் ஸ்பெஷல் என்ன? So special like this is one of the largest buffet. We have more than 160 dishes. So we added all continental, Pan Asian. So everything we added in our menu. Price vegetarian is 1150, non-veg 1250. Opening closing, sir. 12 o'clock we're going to open afternoon, 12 to 4 and 6:30 to 11. All 7 days is open. Yeah. You got some? ஜனவரி வந்து நம்ம ஃபர்ஸ்ட் அவுட்லெட் வந்து ஓஎம்ஆர்ல ஓபன் பண்ணோம் பார்பிக்யூ லான்ச். ஸோ பல கனவோட வந்து இந்த பார்பிக்யூ ஃபீல்டு உள்ள நம்ம வந்திருக்கோம். நிறைய காம்படிட்டர் தாண்டி இந்த பார்பிக்யூ லான்ச் வந்து நல்ல உணவை ரொம்ப குவாலிட்டியாகவும் நிறைய டிஷ்ஷஸை நாங்கள் வந்து கியூரேட் பண்ணியிருக்கோம். அதாவது வந்து ஒரு அந்த பட்ஜெட்குள்ள எல்லாமே கொடுக்கணும், கிட்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ணணும், குழந்தைங்களுக்கு சாட்டிஸ்ஃபை பண்ணணும், பெரியவங்களை சாட்டிஸ்ஃபை பண்ணணும், வயசானவங்களை சாட்டிஸ்ஃபை பண்ணணும். அந்த மாதிரி ஒரு டிஷ்ஷஸுமே ரொம்ப பார்த்து ரொம்ப தரத்துலையும் வந்து ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணி எல்லா டிஷ்ஷஸுமே நாங்கள் வந்து ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ சில அதர் பார்பிக்யூலாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேன் ஏஷியன் ஃபுட்லாம் கிடையாது. நம்ம வந்து சூஷி நம்ம தான் ஃபர்ஸ்ட் நம்ம கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் ராமன் தரோம், அந்த பாவு, அண்ட் தென் நிறைய அதாவது என்னென்னலாம் வந்து ஒரே பார்பிக்யூலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்லி நார்த் இந்தியன் பேஸ்டாக தான் இருக்கும் எல்லா பார்பிக்யூவும். நம்ம வந்து சவுத் இந்தியனுக்கும் கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுத்து எல்லாமே இதுக்குள்ள வரணும் அப்படின்ற மாதிரி ரொம்ப பார்த்து மெனு வந்து ரொம்ப செலக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து அந்த ஓஎம்ஆர்ல வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ரொம்ப இந்த அளவுக்கு நாங்கள் பிரம்மாண்டமா மீடியாலாம் கூப்பிட்டு நாங்கள் ஸ்டார்ட் பண்ணல. மக்களோட பெரிய சப்போர்ட்னாலையும் அந்த நிறைய ஃபுட் பிளாகர்ஸ் அந்த உங்க மாதிரி ஆட்களால நிறைய இன்ஸ்டாகிராம்ல நிறைய ஃபாலோ பண்ணி அதுல கிடைச்ச ஒரு சப்போர்ட்னாலையும் தான் சீக்கிரமே எங்களால் வந்து இந்த செகண்ட் அவுட்லெட்டை ஓபன் பண்ண முடியுது. ஸோ ரொம்ப நன்றி, எல்லாரும் வந்திருக்கீங்க. ஸோ எல்லாரும் ஃபேமிலியா வாங்க. இது வந்து ஒரு பர்த்டே ஸ்பாட்டுக்கு அந்த வந்து உங்களுக்கு முக்கியமான ஒரு விருந்து அந்த மாதிரிலாம் வரீங்க அப்படின்னாக்கா இது ஒரு ஒன் ஸ்பாட் சொல்யூஷனா இருக்கும். நீங்க ரொம்ப சந்தோஷமா திருப்தியா இந்த இடத்துல இருந்து நீங்க போகலாம். அதுக்கு வந்து 100% நாங்க உத்தரவாதம் கொடுப்போம். விலை வந்து பாத்தீங்கன்னா வந்து 1150 ஃபார் வெஜ், 1250 ஃபார் நான்வெஜ். இங்க வந்து முக்கியத்துவம் நான்வெஜ் தான் வந்து சாப்பிடுறாங்க நிறைய பேர். சரிங்களா? நான்வெஜ் சாப்பிடுறவங்க வந்து வெஜ் சாப்பிடுறவங்க நான்வெஜ் வர மாட்டாங்க மேக்ஸிமம். இல்ல அப்படி இல்லை சார். இப்போ வந்து நம்ம வந்து வெஜ்ஜுக்கு வந்து நீங்க இந்த டேபிள்லயே பாத்தீங்கன்னா தெரியும், வெஜ்ஜுக்கு நான்வெஜ்ஜுக்கு எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோமோ வெஜ்ஜுலையும் பாத்தீங்கன்னா நம்ம வந்து இந்த சோயா சாப்ஸ், இந்த ப்ரக்கோலி, பன்னீர், மஷ்ரூம் என்னென்ன வந்து வெஜ்ல எவ்வளவு கொடுக்க முடியுமோ அதையும் நம்ம கொடுத்துருக்கோம். அதனாலதான் இந்த சூஷிலையும் பாத்தீங்கன்னா வெஜ் கொண்டு வந்திருக்கோம், பாவுலையும் வெஜ் கொண்டு வந்திருக்கோம், ஸோ ராமன்லையும் வெஜ் கொண்டு வந்திருக்கோம். வெஜ் யாரும் டிசப்பாயின்மெண்ட் பண்ணக்கூடாதுன்றதுக்காக யாராவது வந்து ஸ்பெஷல் ஃபுட் ஏதாவது கேட்டாங்க அப்படின்னாலும் எங்களால் அந்த டைம்ல என்ன பண்ண முடியுமோ அதையும் ஷுவரா வந்து நாங்க ரெடி பண்ணி அவங்களுக்கு கொடுக்குறோம். 9th ஃப்ளோர்ல வச்சிருக்கீங்க, 60s பிளஸ்லாம் வருவாங்க, அவங்களுக்குலாம் என்ன பெனிஃபிட், அவங்களுக்கு எப்படி நீங்க கொடுக்கணும்? இல்ல மேக்ஸிமம் நாங்க பெனிஃபிட் பாத்தீங்கன்னா வந்து கொஞ்சம் ஒரு 60+ இருந்தா நாங்க ரேட்ல கொஞ்சம் டிஸ்கவுண்ட்லாம் பிளான் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இன் ஃபியூச்சர்ஸ் அது நாங்க கொஞ்சமா எங்களோட பேஜ்லயும் சரி இன்ஸ்டாகிராம்லயும் நாங்க வந்து போஸ்ட் பண்ணுவோம் அவங்களோட விலைப்படி. 9th ஃப்ளோர்ல வச்சிருக்கீங்க, அவங்க எப்படி வருவாங்க? இல்ல லிஃப்ட் இருக்கு, அதனால வர முடியல. ஓகே, தேங்க் யூ. Thank you. Okay. Thank you so much. நான் மட்டும் தான் எடுக்கிறேன். Yeah.